ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தம்ப்நெயில்லேருந்து. ஆமாம், இன்றைக்கி நம்ம ஆப்பமும் அதுக்கு முட்டைக்கறியும் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக சமைக்க கற்றுக்கிறவங்களுக்கு இந்த ஆப்பம் மாவு கரெக்டான பதத்துக்கு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமானது தான். ஏன்னா நான் சமைக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இந்த ஆப்பம் மாவு கரெக்டாக வராது, ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும், சாஃப்டாகவே இருக்காது. அது என்ன சொல்கிறது, டேஸ்ட் வராது. அப்படி ரொம்ப ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ் தான் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அம்மா சுடுற ஆப்பம் சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி அவங்களோட அந்த ரெசிபி தான் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதுக்கு பச்சரிசி 3 கப் எடுத்துக்கணும். மாவு பச்சரிசின்னு சொல்லி வாங்கினா நல்லா கரெக்டாக இருக்கும் ஆப்பத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறோம். இந்த வெந்தயம் எதுக்குன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லும் இருக்கும், அதே சமயம் அந்த ஆப்பத்துக்கு நல்ல கலரும் கொடுக்கும். இது இப்போ நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவி வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றி ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு தேங்காய் வேணும். அதுக்கப்புறமா வடித்த சாதம், தேங்காய் 1 கப்பு, வடித்த சாதம் 1 கப்பு. இதுக்கு எவ்வளோ தேங்காய் எலசாக கிடைக்குதோ அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முதல்ல அந்த தேங்காவை போட்டு அந்த சாதத்தையும் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் அந்த அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்செடுக்கணும். இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். அதுவும் தண்ணிக்கு பதிலாக தேங்காய் தண்ணியோ இல்லை இளநீரோ கிடைச்சா ரொம்ப நல்லது. நான் என்ன பண்ணுவேன்னா, தேங்காய் நம்ம உடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் தண்ணி கிடைக்கும்ல, அதை ஒரு பாட்டில் அப்படியே சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டே இருப்பேன். லாஸ்ட்டில் நம்ம ஆப்பத்துக்கு அரைக்கும் போது அந்த தேங்காய் தண்ணி யூஸ் பண்ணி அரைச்சா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே சூப்பராக அரைச்சாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கிறோம். சில பேருக்கு ஆப்பத்தில் கொஞ்சம் லைட்டாக இனிப்பு தூக்கலாக இருக்கிறது பிடிக்கும். அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சர்க்கரை வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் சேர்க்கலை, நான் சேர்த்துருக்க அந்த தேங்காவே நல்ல ஒரு இனிப்பு சுவையாக தான் இருக்குது. அதனால் மாவில் தேவையான அளவுக்கு அந்த இனிப்பு, புளிப்பு, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் இவ்வளோ தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இது ராத்திரி ஃபுல்லாக அப்படியே இருந்து நல்லா புளிக்கணும். காலையில் ஆப்பம் சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ காலையில் பாருங்கள், மாவு நல்லா சூப்பராக புளிச்சு பொங்கி வந்திருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இனி ஆப்பம் சுட்டு எடுக்க வேண்டியதுதான். இதில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சூப்பராக ஆப்பம் வருது பார்த்தீங்களா? சரி, ஓகே. இதுக்கு இப்போ சைட் டிஷ்ஷாக நான் எக் கிரேவி பண்ணிட போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான கறி அது. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கறிக்கு பொதுவாக தேங்காய் எண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த எண்ணெயாக இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு போட்டு பொரிய விடணும். கடுகு பொரிஞ்சு வரும்போது ஒரு 2 பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா, இது அத்தனையும் போட்டு வதக்குறேன். இந்த கறிக்கு மெயின் காரமே இந்த பச்சை மிளகா தான். ஸோ அதனால தான் 4-5 போட்டிருக்கேன்.
ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, பச்சை மிளகாவோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போவே இந்த கறிக்கு தேவையான உப்பை வந்து போட்டுடுறேன், ஏன்னா அது வதங்கிறதுக்கும் யூஸ் ஆகும். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிக்கிட்டே வருது. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். இப்போ இது போட்டதுக்கு அப்புறமா அடியில் பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் தேவையான பொடிகள் எல்லாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, அடுத்தது கொத்தமல்லி தூள் அது ஒரு 3/4 டீஸ்பூன் மாதிரி போட்டுக்கிறேன். அடுத்தது இந்த கிரேவிக்கு வந்து நான் கிச்சன் கிங் மசாலா பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், அது ஒரு 3/4 டீஸ்பூன் போல். உங்களுக்கு அதுதான் போடணும்னு இல்லை, அது போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லைன்னா உங்களுக்கு வந்து கரம் மசாலா பவுடர் தான் இருக்குன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா ரொம்ப அந்த ஸ்மெல்லு ஓவராக இருக்கும். இந்த கிச்சன் கிங் மசாலா வந்தால் ஓகே, கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கணும், அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். அடுத்து இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா எல்லாத்தையும் நல்லா சேர்த்து விடலாம். இப்போ வந்து ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி பீஸாக வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 3 நல்ல மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இந்த முழுசாக அந்த பீசஸாக அப்படியே போட்டுறக்கூடாது, இந்த கிரேவியோட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நம்ம போட்ட அந்த துண்டுகளெல்லாம் வந்து கொஞ்சம் அங்கங்கேயாக மசிச்சு விட்டுக்கிட்டா இன்னும் நல்லாவே வந்து ருசியாக இருக்கும். இப்போ இதில் அடுத்ததாக கொஞ்சமாக வந்து பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுவும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்க போகிறேன். அப்படியே முழுசாக போடாமல் சைட்லலாம் கீறி விட்டு போட்டோம்னா இந்த மசாலாலாம் உள்ளே ஏறத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். கொஞ்சம் அது அந்த மசாலாவோட சேர்ந்து அது கொஞ்சம் வேகட்டும். இப்போ இந்த கிரேவி வந்து திக்காயிட்டிருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் தேங்காய் பால் சேர்க்கணும். ரொம்ப திக்கும் கிடையாது, அதுக்காக ரொம்ப தண்ணியும் இல்லை, அந்த மாதிரியான கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்துருக்கு. இது வந்து 1 கப்பு தேங்காய் பால். ஸோ இதையும் சேர்த்து எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு ஒரு அண்ணி இருக்காங்க, அவங்களுக்கும் வந்து ஸ்ரீதேவி தான் பேர். இந்த முட்டைக்கறி ஆப்பம் வந்து அவங்க அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. மேஜிக் தான் அவங்க கையில் இருக்கும், அடிச்சிக்கவே முடியாதுங்க அந்த டேஸ்ட்டு. என்னைக்காவது அவங்க அந்த கறி பண்ணும்போது நான் வீடியோ எடுத்து உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன், ஓகேவா? இப்போ வந்து லைட்டாக இது வந்து கொதி வரணும், வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போட்டு ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாம். ஸோ அதோட ஸ்மெல் நல்லா அதில் இறங்கும். இப்போ நல்லா சாஃப்டான ஆப்பமும் நல்லா சூப்பராக யம்மியாக இருக்கிற முட்டைக்கறியும் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் தானே. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய்.